அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 17, அழுக்காராமை பொறாமை, குறள் எண் 170. இந்த குறள் தான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். எப்போதுமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கடைசி குறளில் நம்மை ஆராய செய்வார். நம் மனம் எப்படி இருக்கிறது என்பதற்கு தகுந்தாற் போல அதை முடிவுக்கு கொண்டு வருவார். அதான் இந்த திருக்குறள். இந்த குறள் கடைசி குறள். என்றைக்குமே கடைசி குறளை பார்த்தாலே அவ்வளவு அற்புதமாக இருக்கும். பாருங்கள், இதை வாசிக்கிறேன், கவனிங்க பாருங்கள். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அழுக்காற்றை செய்து பெரியவராயினரும் இல்லை, அச்செயலில்லாதார் பெருக்கத்தின் நீங்கினாரும் இல்லை என்கிறார். பொறாமைப்படுவதால் உயர்வோ முன்னேற்றமோ வருவதில்லை. பொறாமைப்படாமல் இருப்பதால் உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படாமல் இருப்பதில்லை. இந்த உலகத்தில் பொறாமைப்பட்டு அதனால் பெருமையுற்று வாழ்ந்தவரும் இல்லை. அவ்வாறே பொறாமை இல்லாதவர்கள் பெருமையுறாமல் தாழ்வுற்று கெட்டவரும் இல்லை. பொறாமைப்பட்டு செல்வரானவரும் பொறாமையின்றி வறியவரானவரும் இந்த உலகத்தில் இல்லை. இதற்கு முன்ன ஒரு குறளில் அவர் சொல்லியிருக்கார். இன்னும் போன குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க, 169வது குறளில் என்ன, மனம் செம்மையானவன் வாழாமல் கெடுவதும் அதாவது மனம் கோணலானவன், பொறாமையினால் மனம் கோணலானவன் நன்றாக வாழ்வதும், மனம் செம்மையானவன் வாழாமல் கெடுவதும் எங்கேனும் காணப்பட்டால் அதன் காரணம் ஆராய்ந்தறியப்பட வேண்டிய ஒன்றுதான் என்று சொன்னார். முதல்ல பூரா 9 குறளும் பொறாமைப்பட்டவன் நல்லா இருக்க மாட்டான் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. இந்த 169வது குறளில் தான் இப்படி சொல்கிறாரு. இப்படி இருந்தால் அதை ஆராயப்பட வேண்டும் சொல்கிறாரு. கடைசியில் ஆராய்ஞ்சிட்டு அவர் முடிவு சொல்லிட்டார். இப்போ அது மாதிரி அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அத்து இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அடுக்காற்றை செய்து பெரியவராயினரும் இல்லை, அச்செயல் இல்லாதார் பெருக்கத்தின் நீங்கினாரும் இல்லை என்று முடிவே சொல்லிட்டாருங்க இந்த குறளை. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு இணையான ஒரு புலவரே இந்த உலகத்திலேயே இல்லைங்க. அதனால தாங்க உலகத்தை செதுக்கிய நூல் திருக்குறள் அதுன்னு சொன்னோம்னா அதாவது நம்ம என்னமோ மற்றவர்கள் என்ன செய்வாங்க, சும்மா திருக்குறளை படித்தோம் அப்படின்றது மாதிரி இல்லைங்க. அதனால் ஆராய்ச்சி பார வேண்டும். அவர் மொத்தம் 10 ஒரு அதிகாரத்தில் 10 குறளை அவர் சொல்லுகிறார். அந்த 10 குறளிலும் வெவ்வேறு கருத்துக்களை அவனுடைய தலைப்பில் சொல்கிறார். அதில் ஒவ்வொரு குறளையும் சொல்லிட்டு அந்த 9வது குறள்னு வச்சுங்களேன், ஒரு அதிகாரத்தில் 9வது குறளில் என்ன செய்கிறாருன்னா, அப்படி மாறுபட்டு ஒரு செம்மையானவன் தாழ்வுறுவதும் செம்மை இல்லாதவன் பெரிய செல்வந்தராக வருவதும், அப்படி ஏதாவது நடந்தால் அதனை ஆராயப்பட வேண்டும் என்று அதுக்கு 9வது குறளில் சொல்கிறாரு. 10வது குறளில் என்ன சொல்லிட்டார், அவர் ஆராய்ஞ்சிட்டு அப்படி உலகத்திலே எவனுமே இருந்தது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன நம்ம மக்கள் குழம்பி போயிருப்போம்ல, என்னடா இவ்வளவு 9 குறளை இப்படி சொல்லிட்டாரு, 8 குறளை இப்படி சொல்லிட்டாரு, 9 குறளில் இப்படி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆராயப்பட வேண்டும் சொல்லிட்டாரு. ஆராய்ந்து பின்னாடி 10வது குறள், அதாவது 170வது குறளில் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, பொறாமைப்படுபவன் நிச்சயமாக அழுக்காற்றை செய்து பெரியவராயினரும் இல்லை,
அதாவது பொறாமைப்படுபவன் பெரியவராயினவரும் இல்லை, அதே அந்த குணம் இல்லாதவன் தாழ்வுறுவதும் இல்லை. அதாவது என்ன, செயலில்லாதார் பெருக்கத்தில் நீங்கினாரும் இல்லை, பெருக்கத்தில் நீங்கினாரும் செல்வத்தில் நீங்கினாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளோ அற்புதமாக சொல்லிட்டார், கடைசியில் முடிச்சிட்டார் பாருங்க. அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. உண்மையிலேயே நாம் மாணவ செல்வங்கள் தயவு செய்து இதை இப்போ இளமையிலிருந்தே நீங்கள் கற்றுக்கொண்டால், நீங்கள் ஸ்கூலில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து நீங்கள் தனியாக உட்கார்ந்து பொருள்பட, ஸ்கூலில் சொன்னதை கூட பொருள்பட, அவசரமாக ஸ்கூலில் நம்ம கரெக்டாக தமிழில் மார்க் நிறையா எடுக்கணும் அந்த எண்ணத்தில் அப்படியே மனனம் செய்து அப்படியே கக்கி விடுறது, அந்த மாதிரி இல்லாமல். நான் அப்படி தான் இருந்தேன் சொன்னது. ஏதோ இது திருக்குறளை பொறுத்தளவுக்கு, மற்றதில் புரிஞ்சாவது படிப்பேன், திருக்குறளை பொறுத்தவரை அப்படி தான் இருந்தேன். ஏன்னா அவன் அடிபெறலாமல் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார். சொல்லுகிறார் ஆசிரியர்கள். அதில் அந்த கேள்வித்தாளிலேயே திருக்குறளை, இந்த குறளை அடிபெறலாமல் எழுதுக, அப்போனா தான் அந்த மார்க்கு கரெக்டாக சரியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவர் பொழிப்புரையும் எழுத சொல்கிறாங்க, பொழிப்புரையும் சரியாக சொல்லணும். அப்படி இல்லைன்னா மார்க் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அவசரமாக படிக்கணுமே என்ற எண்ணத்தில், மார்க் வாங்கணுமே, அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் அப்படியே மனனம் செய்து அப்படியே கொட்டி விடுகிறோம். அதில் ஒன்றுமே இல்லைங்க. அது வேறு, வயசு ரொம்ப சின்ன வயசு, அது என்னென்னு ஆராயக்கூடதுக்கு நம்மளுக்கு தன்மை இல்லை. இப்போ நான்லாம் வேலை செய்தேன். அந்த வேலை படிப்பு முடித்த உடனே வேலைக்கு, கல்லூரியில் அது கிடையாது, திருக்குறள் கிடையாது, அது ஹைஸ்கூலோடு சரி. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம என்ன அதை பற்றி ஆராயப்பட மாட்டோம். அதுக்கப்புறம் வேலை வந்துடும், நம்மளுடைய வேலையிலேயே, நம்ம பணியிலேயே மும்முரமாக இருப்போம். ஏன்னா ஒருவனுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்கிறான். செய்யும் தொழிலில் சில பேர் அதுலேயும் ஓபி அடிக்கிறவனு இருக்கான். ஓபின்னா என்னென்னா, அதை சரியாக செய்யாமல் முதல்ல பூரா வேலை கிடைக்கல இருப்பான். வேலை கிடைச்ச உடனே அந்த வேலையை செம்மையாக செய்ய மாட்டான். அதை ஒரு என்னமோ ஒரு இதுக்காக நம்ம அதில் அவனுக்கு ஒரு இன்பம், நம்ம ஏமாற்றிட்டோம், கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு நடக்கும். அது கிடையாதுங்க. மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவன் ஒரு செய்யும் தொழிலை தெய்வமாக நினைக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அவன் வாழ்க்கை முன்னேறுமே தவிர, அப்படி செய்யாவிட்டால் அவன் வாழ்க்கை முன்னேறவே முடியாது. அதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நான் அப்படி படித்ததுனால நமக்கு தெரியல. அதனால் மாணவ செல்வங்கள் இப்போ படிக்கும்போதே பொருள் உணர்ந்து படியுங்கள். அதுபோக அவர்கள் சில குறள்கள் தான் உங்களுக்கு வரும், சில குறள்கள் நீங்களாகவே, இப்போ நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு குறள் இதை புத்தகத்தை வாங்கி நல்லபடியாக அதை மனத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள். இன்னும் இப்படி சொல்கிறாரு, இதுபடி ஏன் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருந்தே, நீங்கள் வாழ்க்கையினுடைய சின்ன வயசிலிருந்தே, பிறவி குணத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமாகவும் வருவீர்கள். ஆனால் அதே சமயம் நல்ல செய்திகளை கேட்டு அதை அறிந்து அவர் சொன்ன கொள்கையிலிருந்து வேறுபடாமல் நடந்து முன்னேறுவீர்கள். அதில் கல்வி, அப்புறம் முயற்சி உடைமை இருக்குல்ல, அது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப உண்மையானது. ரெண்டையும் முதல்ல படிச்சிட்டிங்கன்னா, ஆகா நம்ம முயற்சி அடைஞ்சு நல்ல வேலையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்கள் அறியாமல் வரும். மாணவ செல்வங்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இதை நன்றாக படித்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள், தவறு செய்ய மாட்டீர்கள், ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டீர்கள். அப்படி ஒழுக்கத்திலிருந்து தவறுனா என்ன ஆகும்? நம்மளை பற்றி அசிங்கமாக பேச மாட்டாங்களா மற்றவங்க? அதனால் ஏன்னா உங்களுக்கு கெடுதி வரக்கூடிய இதுகள் தான் அலைபேசி அற்புதமானவை. ஆனால் அந்த அலைபேசியை உபயோகிக்காமல் இருப்பதும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நல்லதற்காக அலைபேசி உபயோகிங்கள், மற்ற இதையே பார்க்க வேண்டாம் அலைபேசியில். அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வீர்கள். மாணவ செல்வங்கள் வாழ்க வளமுடன். அதுதான் என்னை இப்போ சொல்ல போனால்,
தெய்வப்புலவர் திருவள்ளுவரினுடைய குரல், தெய்வப்புலவரினுடைய குரல். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.